அன்பான சகோதரர்களே, மரியாதைக்குரிய சகோதரர்களே, ஓம்காரங்களே, தேவதேவிகளே, ஆம், நம்ம தான் தேவதேவிகள். அதை அறியாமலே நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறோம். அப்போ இதுக்கு பேர் என்ன? கோவில் தான் இது. அதுதானே வள்ளலார் ஐயாவும் வேதாதிரி மகரிஷி ஐயாவும் விவேகானந்தரும் வி 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 விவேகம் உள்ளவர்கள்லாம் இதுதானே சொன்னது. இதுதான் கோவில். தமிழில் மட்டுமா சொல்லிக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு போனால் தேகவே தேகுலா அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. காய கைலாசா. இங்கே அன்பே சிவம் வாழ்வே தவம் 4 வார்த்தைகள் தான். அதுலேயே எல்லாம் அடங்கியிருக்குது. அங்கே கர்நாடகாவில் காயக்கவே கைலாசா தேகவே தேகுலா, அங்கேயும் 4 வார்த்தைகள் தான். அதுலேயும் எல்லாம் அடங்கியிருக்குது. பெருசாலாம் எதுவும் படிக்கிறது ஐயா. இந்த அதிகமாக புத்தகம்லாம் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க உண்மையை காண்றது ரொம்ப கஷ்டம். அதிகமாக பணம் இருக்கிறவங்களும் சரி, அதிகமாக பதவியை விரும்புகிறவங்களும் சரி, அதிகமாக புத்தகத்தை படிக்கிறவங்களும் சரி, பொருளெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறவங்களும் சரி, அதிகமாக ஆசைப்படுறாங்க பாருங்கள். ஞானம் எதுவும் தெரியாமே அதிகமாக புத்தகம்லாம் படிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஒப்படைச்சிட்டா. பகவத்கீதையில் இது இருக்குது, பைபிளில் இது இருக்குது, குரானில் இது இருக்குது, உபனிஷத்தில் எல்லாம் இருக்குது. மனப்பாடம் ஒப்படைச்சிட்டா அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணிக்கிறது, ஒப்படைச்சிருது. சாந்தோக்கியோபனிஷத் என்னவோ, கடோபனிஷத் என்னவோ, அதெல்லாம் எனக்கு தெரியலையா எனக்கு. அதெல்லாம் நான் தொடவே இல்லை, பார்க்குறதும் இல்லை நான். ஏன்னா அதில் எங்கே இருக்குது உண்மை? இருக்குது, இல்லைன்னு சொல்ல நான். இது கண்ணை மூடவே உண்மை தெரியுது, கண்ணை திறந்தாலும் உண்மை தெரியுது, சரியாக திறந்தா. மாய கண்ணாடியை எடுத்து போட்டால் தெரியுது உண்மை. மாய கண்ணாடியை போட்டுனே பார்த்தா இந்த கண்ணம் தான் உண்மை தெரியலையா? ஆமாம், உண்மையை காண்றதுக்கு இந்த கண்ணே போதும். ஆனால் இது மாதிரி மாய கண்ணாடி போட்டால் தெரியாது உண்மை. சரி, அதுதான். அதெல்லாம் அதிகமாகலாம் படிக்க தேவையில்லை. உணர வேண்டும், உண்மையை உணர வேண்டும், காண வேண்டும். படிக்கிறது இல்லை, அனுபவிக்க வேண்டும். ஆமாம், உண்மையை அறிவோடு அனுபவித்து உணர்த்து அனுபவிக்க வேண்டும். படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் அதிகமாக புத்தகம் படித்தவங்கெல்லாம் படிச்சுனே இருக்குவாங்க. பேசுவாங்க, அதிகமாக பேசுவாங்க. நான் அதிகமாகலாம் பேசுகிறது ஐயா. என் சொற்பொழிவெல்லாம் மிஞ்சி போனால் 1 hour, ½ hour, 30 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான் சொற்பொழிவு. அதை கேட்டுக்கிறதுக்கும் சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் கஷ்டம். அன்பாக பாசமாக சொல்லிக் கொடுக்குறேன் சகோதரர்களே, சொல்லிக் கொடுக்குறேன், பகிர்ந்து கொள்கிறேன் மகிழ்ச்சியோட. பேரின்ப நிலையில் தான் பகிர்ந்து கொள்கிறேன். எதற்கு? உங்கள் நல்வாழ்வக்கத்துக்காக. நான் மகிழ்ச்சியோடு தான் பண்ணுறேன். ஏன்னா அன்னை ஆதிசக்தி கொடுக்குது நம்மளுக்கு, பகிர்ந்து கொள்கிறேன். வச்சுக்க முடியலையா? வச்சுக்க முடியல, அதை வச்சுக்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்குற குணம் கொடுத்துச்சு, எல்லாமே கொடுக்குறது தான். தூய்மையும் கொடுத்தது அந்த கடவுள் தான், தெளிவை கொடுத்ததும் கடவுள் தான், கொஞ்சம் தென்பம் கொடுத்ததும் கடவுள் தான், ஞானமும் கொடுத்தது கடவுள் தான். ஞானமே கடவுளோட ஒரு ரூபந்தான். ஆமாம், எல்லாமே சக்தியும் அதுதான், ஞானமும் அதுதான், சிரிப்பும் அதுதான், அனைத்துமே அதுதான். அதோட லீலைகள். சரி, என்ன தான் சொல்லுவாங்க? திருமணம். ஞானக்கண் திறந்த திருமகனும் ஞானக்கண் திறந்த திருமகளும் அவங்களுக்கான அவங்க இன்னும் உயர்வான ஆன்மீக நிலையை அடைவதற்கு ஏற்பாடு செய்வது தான் திருமணம் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு விவஸ்தை, ஒரு சம்பவம். திருமணம் என்பது அதாவது இன்பம், பேரின்பம், இதை அனுபவிக்கிறது. அதுக்கு மேலே இன்னும் மெய்ஞானத்தை பெறதான் இந்த திருமணம். அதாவது திருமகன் திருமகள் சேர்ந்து இன்பத்தோடு, மகிழ்ச்சியோடு, புன்னகையோடு, புத்துணர்ச்சியோடு, பேரின்பத்தோடு வாழ்வதற்காக தான் இந்த திருமணம் என்ற நல்ல நிகழ்வு நடத்தி வைக்கிறாங்க பெரியவங்க. அது எப்படி இருக்கணும்? இந்த மாடர்ன் ஜெனடிக் சிஸ்டமெல்லாம் உங்களுக்கு, இந்த மெக்கானிக் சிஸ்டமில் என்னன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ எல்லாம் மெக்கானிக் சிஸ்டமில் நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ, என்னெல்லாம் பணம்லாம் நீங்கள் அதுக்காக ஒதுக்குறீங்களோ, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்தான் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒன்றுமே நீங்கள் காண முடியாது, உண்மையை காணவே முடியாது. உண்மையில் அந்த தூரம் போகிறோமா மெக்கானிக் சிஸ்டம் படிக்கணும். உண்மையை கண்டுக்கணுமா? இப்போ வேதாதி மகரிஷி என்ன பண்ணார்? 3ஆம் கிளாஸ்லேயே அவர் நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் எழுதுந்து வெயிட் எனர்ஜியிலேருந்து பயோ மேக்னடிசம், யூனிவர்சல் மேக்னடிசம், அதெல்லாம் எழுதிக்கிறாரா இல்லையா? அதுதான் உண்மை. அவர் அந்த இன்ஃபர்மேஷனும் அவர் தலையில் புகத்தில், அவர் தலையில் they did not
என்னப்பா டார்ச்சர் இன்டு டூ மெமரைசேஷன், அதாவது மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவரை டார்ச்சர் பண்ணல. நல்ல வேளை அவருக்கு டார்ச்சர் ஆகலையா, அதுதான் நிம்மதியாக உண்மையை கண்டார். கண்டார், எழுந்தார், சொன்னார், புத்தகம்லாம் பப்ளிஷ் ஆச்சு. ஸ்பீச்லாம் ஒரு வேதாதி மாதிரி செய்யாது. அதே மாதிரி தான் வள்ளலாரும், அதே மாதிரி தான் விவேகானந்தரும். என்ன பிஹெச்டி என்ன எம்பிஏ பண்ணாங்க அவங்கெல்லாம் இல்லை. நீங்களாம் சொல்லுங்க, மை சன் ஸ்டடிங் அப்ராட், ஸ்டடிங் இன் அப்ராட், ஹீஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட், ஹீஸ் ஒர்க்கிங் அப்ராட், ஹீஸ் ஒர்க்கிங் யூஎஸ். அதெல்லாம் உங்களுக்கு பெருமை. ஏன் இங்கே என்ன கேவலமாயிடுச்சு, இந்த மண்ணில் என்ன கேவலமாயிடுச்சு. அது சரி, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வெளிநாட்டில் படித்தா என்ன உங்களுக்கு அது மாதிரி பெருமை? ஏன் பெருமையாக நினைக்கிறீங்க? அங்கே போனால் ஒரு வடை பாயசம் கிடைக்குதாயா? இல்லை இந்த மண் வாசனை அங்கே வருதா? அங்கேயும் மண் வாசனை ஒன்று தான். ஆனால் வடை பாயசம் அறுசுவையல் சாப்பாடெல்லாம் அங்கே கிடைக்குதா? ஊர் பண்டிகை, ஊர் திருவிழாலாம் பார்க்க முடியுதாயா அங்கே? அதெல்லாம் எல்லாம் என்ன வாழ்றது? வெறும் கட்டடத்தை பார்த்து 4 செவருக்கு மதியில் இருந்து என்னையா டொக்கு கப்பு இருக்கும் தட்டுக்குன்னு என்னையா வாழ்க்கை? அதெல்லாம் ஒரு மரம் கொடி செடியெல்லாம் பார்க்க முடியாது. டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா எத்தனையோ கிலோமீட்டருக்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகும் போடுறாங்க. வெறும் கண்ணாடி போட்ட மாளிகைகள், மாய கண்ணாடி. ஆமாம், சும்மா நகரம் இல்லையா, அதெல்லாம் நரகம். வெளிநாட்டில் படித்தாலாம் அவங்க பசங்களுக்கு அவ்வளோ பெருமை பண்ணுறீங்க. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ரிகு பண்ணுறீங்க, பில்டப். சரி, திருமணம் என்பது திருமகள், அதாவது ஞானக்கண் திறந்தவன், திருமகள் ஞானக்கண் திறந்தவள். திருமகளும் இணைந்து இன்பத்தோடு பேரின்பத்தோடு புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கலை ரசனையோடு முதலில் ரசனையோடு ஆனந்தத்தோடு வாழ்றது தான் இந்த ஒரு. அது இல்லாமல் ஒருத்தருக்கு என்னப்பா, அந்த ஆன்மீக முயற்சிக்காக ஒருத்தர் ஒரு சப்போர்ட், அதுதான் அந்த திருமணம்ன்றது. குடும்பத்தில் இருக்கிற இத்தனை மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதெல்லாம் காணுவதற்காக தான் திருமணம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. திரும்ப பார்த்து ஜெனடிக்ஸ் பற்றி பேசினேன்ல, அந்த காலத்துலலாம் குடும்பத்திலே, அதாவது உறவினருக்கு மதியத்திலே அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இந்த பையனை தான் நீ கட்டிக்க போகிறேன்னு பொண்ணு சொல்லுவாங்க. சின்னதுக்கே பையனுக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தான் நீ கட்டிக்க போகிறேன்னு. அதாவது அவங்க மனசு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க, இதயத்தை கனெக்ட் பண்ணிடுவாங்க. வைஃபை கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன் அப்படியே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்க வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க, வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. ராசாத்தியாக இருப்பாங்க. குருகுலத்துக்கு அனுப்பிச்சுப்பாங்க 6 வயசுக்கு. அப்புறமா வெக்கேஷன் வரும் சொல்லுவாங்க, இதை தான் கட்டிக்க போகிற நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நன்மை. இட் வில் கிரியேட் அ சேம் சொசைட்டி. மனம் தெளிவாக இருக்கும். குருகுலத்துக்கு போனாலும் வேறு தான் சகோதரி மாதிரி தான் பார்ப்பாங்க. பையனை வந்து இதாப்பா நீ கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு தான் நினச்சிக்குவாங்க. அங்கே குடும்பத்துக்கு போனாலும் அந்த பொண்ணு தான் நினைக்கணும், வேறு எல்லாரையும் சகோதரி மாதிரி தான் காணணும். அதுதான் சரியான முறை. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னா நண்பர்கள் அந்த சமூகத்திலே இருக்கணும். பெண்ணோட இல்லைப்பா, திருமணம் ஆகிற பெண்ணோட வீடு வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கணும். அதுக்கு இன்னும் அதிகமாக இருக்கலாம். எப்போனா அந்த பெண்மணி வந்து தாய் தந்தையை காணலாம், அந்த தாய் தந்தை வந்து இந்த பையனோட வீடு பண்ணலாம். அந்த மாதிரி அப்படி இருக்கணும். அதை வந்து நாட்டுக்கு வெளியெல்லாம் அனுப்புறீங்க, அப்புறம் அனுப்பிச்சுக்கிறீங்க. அது பாவம். பெண்களுக்கு ஏன் தெரியுமா வழி? நீங்கள் என்ன வசதி பண்ண முடியா? நீங்கள் வந்து அவங்க தாய் தந்தை கிடையாது, மாமனார் மாமியார் ஆகிட்டீங்க. தாய் தந்தை போல் நடத்தினா அவங்க நேசிப்பாங்க. நீங்கள் அதிகாரம் என்ன பண்ணுறீங்க? யாரும் எப்படின்னா அதிகாரம் பண்ணுறது, அன்புங்கிறது எல்லாரும் எப்படி அதிகாரம் பண்ணுறது, கீழாக்குறது, தாழ்வுறது, அப்படி இருக்கவங்களை யாரை பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. அதிகாரம் பண்ணுறது நிறுத்துங்க, அன்பு கொடுக்குறது கற்றுங்க. தேவதேவிகள் என்றால் கொடுப்பது தான் குணம். எதை கொடுப்பது? அன்பை கொடுப்பது. எதுக்கு? அன்பு தான் உசந்தது. அன்பை விட எதுவுமே பெருசு கிடையாது. அன்பை விட எதுவுமே பெருசு கிடையாது. இந்த உலகத்தில் மனித தன்மை எடுத்தாலே நீங்கள் ரசிக்க வேண்டியது அன்பு, நீங்கள் பூஜிக்க வேண்டியது அன்பு. எல்லாமே அன்பு தான். அதுதான் அன்பே சிவம் வாழ்வே தவம் சுருக்கமாக சொல்லிட்டேன்னா, இதை விட வேறு என்ன மந்திரம் வேணும்? இது தெரியும் இல்லை உங்களுக்கு? இதை பிரயோகம் பண்ணுங்க, இதை பயன்படுத்துங்க. நீங்கள் சோமாரித்தனம் பண்ணி ஏன் குருவை தேடுறீங்க?
சோமாரித்தனம் பண்ணுறது நீங்கள். அன்பே சிவம் வாழ்வே தவம் சொல்லியாச்சு. நாளே வார்த்தை சுருக்கமாக அன்பை கொடுக்கணும். இந்த கோவிலில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஒரு சோமாரி வந்து ஒரு ஆரோக்கியம் சரியாக இல்லாதவங்க வந்து அன்பை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக ஆரோக்கியத்தை வச்சுக்கணும். அன்பு தான் உசந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். தாய் தந்தை எவ்வளோ அன்பு கொடுத்தாங்க. அன்பான தாய் தந்தைகள் தான் குருகுலத்தில் தாய் தந்தை போல் அவங்களும் அன்பு கொடுக்கணும். அன்போடு தான் சொல்லித்தரணும். வகுப்புகளை நடத்தணும். ஒரு குருகுலம் என்றால் வெவ்வேறு வகுப்புக்கு புருஷ பொண்டாட்டி, அதாவது என்னப்பா கல்யாணம் ஆனவங்க பிள்ளைங்களை பெற்றவங்க பிள்ளைங்களை வளர்த்தவங்க அவங்க தான் வந்து வேறு பிள்ளைங்களுக்கு அன்பாக தாய் தந்தை மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் குரு மாதா குரு பிதா. இப்படி தான் இருக்கணும். அவங்க வந்து அந்த என்னப்பா மனிதனையும் கம்பேஷன் கருணை அதெல்லாம் குழந்தைகளை வளர்த்து கருணையை கொடுத்தவர் தான் கண்ணை திறக்க முடியும். குழந்தையை பெறாமல் கருணையை காமிக்காமல் குடும்பத்தில் ஈடுபடாமல் குடும்பத்தில் அன்பு பாசத்தை கொடுக்காதவர்கள் குருவாக தகுதி இல்லை. ஆமாம், முதலில் திருமணம் ஆக வேண்டும். குடும்பத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும். பிள்ளைகளை 5 வயது வருடமாவது 2 பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும். அத்தகையானவர்கள்தான் குரு மாதா குரு பிதா ஆகிறதுக்கு தகுதியானவர். எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறமா இவர் ப்ரூஸ் லிப்டன் என்ன எழுதியிருக்காரு, அதாவது பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்கள் உடலும் நம்பும் அப்படின்னு. அப்புறமா ஆம்பளை பொம்பளை, சரி, இது வந்து கடவுள் செய்த லீலைகள், அற்புதமான லீலை. ஆம்பளை பொம்பளை உடல் வேறு தான், ஆனால் உள்ளே இருக்கிறது என்ன? மனசாட்சி. மனம் வேறு, மனசாட்சி வேறு. மனசாட்சி தான் மனத்தையும் இயக்கணும், உடலையும் இயக்கணும், உடலில் இருக்கும் சக்தியை இயக்கணும். ஆனந்தமய கோஷம், ஞானமய கோஷம், ஞானத்தையும் இதுதான் பயன்படுத்தணும். மனசாட்சி என்ற ஒரு ப்ரோக்ராம், மனசாட்சி தான் உடலில் இருக்கிற உடலையும் சக்தியும், அதாவது பிராணமும் மனமும் ஞானமும் ஆனந்த நிலையும் அனுபவிக்க வேண்டும், பெற வேண்டும். எதை பயன்படுத்தி நாம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும்? மனசாட்சியை பயன்படுத்தி ஆனந்த நிலையும் சக்தி நிலையும் ஆரோக்கியமும் பெற வேண்டும். மனசாட்சி தான் உயர்ந்தது, 6வது அறிவு, அதுதான் மனசாட்சி. ஆணுக்கும் உண்டு மனசாட்சி, பெண்ணுக்கும் உண்டு மனசாட்சி. பெண் என்பது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஆண் என்பதும் அற்புதமான படைப்பு. யாரும் ஒருத்தருக்கு இன்னும் ஒருத்தர் உசந்தவங்க இல்லை. 2 பேரும் ஒன்று தான். ஈக்குவல் ஹாஃப், பெட்டர் ஹாஃப்லாம் சொல்லாதீங்க. நோ. பெண்மணிகள் வந்து பிள்ளைகளை சுமக்கிறீங்க இந்த கதிகாலத்தில், கருவில் சுமக்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டம்தான், தியாகம்தான். ஆனால் ஆம்பளைங்க வந்து ஒன்றும் சுமத்தாங்கிறதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் 10 மாதத்தோடு முடிச்சு, உங்களுக்கு இன்னொரு வருஷம் ஓய்வு, சரி ஓய்வு கொடுக்கணும் உங்களுக்கு. ஆமாம், அதோடு முடிஞ்சிச்சு. வாழ்க்கை முழுக்க சுமக்கிறது யார்? குடும்பத்தையே ஆம்பளை தானே. பெண்கள் வந்து உசவன்னு சொல்லக்கூடாது. ஆம்பளை தாங்கிறது இல்லையா? வெளியெல்லாம் விழிப்புணர்வு இல்லாதவங்க எவ்வளோதான் அவமானம் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க, திட்டுக்கொண்டு பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க. அதெல்லாம் தாங்கின குடும்பத்துக்காக சகிச்சுக்கின்னு ஆம்பளை வேலை செய்கிறது இல்லையா? அது சும்மா இல்லையா? 1 நாளா 2 நாளா வெளியே விழிப்புணர்வு இருந்தால் பரவாயில்ல. எத்தனையோ பேர் என்னப்பா என்னென்னவோ குறும்பு புத்தி இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, கேடு உண்டாக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாங்கி ஆம்பளை செய்கிறாங்கல்ல. யாருக்காக செய்கிறோம்? அந்த அழகான மனைவிக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, தாய் தந்தைக்காக, குடும்பத்துக்காக தானே செய்கிறான். சில நண்பர்களுக்காக, உறவினருக்காக. இதுக்கு தான் ஒவ்வொரு ஆம்பளையும் உழைக்கிறான். அது இல்லாமல் தியாகம் செய்த எத்தனை ஆம்பளைங்க, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங். அதுதான் ஜெண்டரை வந்து பிடிச்சிக்காதீங்க. மனசாட்சி நீங்கள். நான் ஆண் உடம்பில் வசிக்கின்ற மனசாட்சி, நான் பெண் உடம்பில் வசிக்கின்ற மனசாட்சி. என் கணவரும் தியாகம் செய்கிறார், நானும் சில நேரத்தில் தியாகம் செய்கிறேன். நான் பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறவங்க தியாகம் செய்கிறேன். கலிகாலத்தில் சொல்லியிருக்கிறேன். சத்தியுகத்தில் அதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. சத்தியுகத்துக்கு எப்படி போடுறது அதை சொல்லலாம், அதுதான் சொல்லலாம். இப்போ
நான் ஒரு சொன்ன கவனிச்சிங்களா? திருமணம் என்பது ஒரு ஏற்பாடு, ஒரு சம்பவம், ஒரு நல்ல நிகழ்வு. இன்பத்துக்காக, பேரின்பத்துக்காக, புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, மெய்ஞானம் பெற, குடும்பத்தில் கருணையை காணிக்க, அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்ள தான் சொன்னேன். சிற்றின்பத்தை பற்றி பேசவே இல்லையே. ஏன்னா குடும்பம் என்பது குடும்பம் அமைவது, திருமணம் செய்து கொள்வது சிற்றின்பத்துக்காக ஆன ஏற்பாடு கிடையாது. ஏன் இந்த கலிகாலத்தில் சிற்றின்ப உணர்வுகள் வந்தது? காம உணர்வுகள் ஏன் வந்தது? பசுபாலை நீங்கள் பருகிறீர்கள். அது இன்னொரு பிராணியோட ஒரு ரத்தத்துலேருந்து வந்த ஒரு உடம்புலேருந்து வந்த ஒரு ஒரு ஆகாரம். அது கண்ணுக்குட்டிக்காக செய்தது. அதை நீங்கள் பருகினால் உங்களுக்கு அந்த ஏன்னாப்பா அந்த அது பசு என்னதான் இருந்தாலும் அந்த மனிதன் ஜென்மம் கிடையாது. அதோட சில தன்மைகள் வருது. அது இல்லாமல் இதை விட மோசமானது வந்து கறியை நீங்கள் சாப்பிட்றீங்க. காம உணர்வு வராதா? மிருகம் என்னென்ன பண்ணுது? அந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கும் வருது. இதெல்லாம் இந்த ரத்தங்கள்லாம் கலந்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் காம உணர்வு இருக்குது. பிள்ளைங்களை பெறுறது இந்த விதம் தானா? அதாவது ஆணும் ஏன்னாப்பா பெண்ணும் வந்து உடல் ரீதியாக தொடர்பு கொண்டு பிள்ளை பெற்றுக்கிறது அந்த முறை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க? காலகாலமாக என்ன சொல்கிறாங்க? தாய் தந்தை இணையாதையே பிரார்த்தனையில் பிறந்தவர்னு சொல்கிறாங்களா இல்லையா? சும்மா விட்றாங்க. சும்மா பொய் சொல்கிறாங்களா? பொய் சொல்லி என்ன தான் லாபம் அவங்களுக்கு இல்லை. அநேகமாக பல காலமாக கடைசியாக பிரார்த்தனையில் பிறந்தவர் அவர் மட்டுமே. அதுக்கு பின்னால் தான் அப்படி தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக பிறந்தது அவர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 3000 வருஷத்தோட வரலாறு தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. தேவையில்லை உங்களுக்கு. இப்பொழுது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்கிறேன். 300 வருஷமாக என்ன நடந்துச்சு அதை பாருங்கள். அதுலேருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தெரிஞ்சுக்க. ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை நீங்கள். யாரோ சகோதரரோ இருக்கு யாரோ சகோதரரோ சகோதரியோ யாரோ இறந்துட்டுருக்குறாங்க இந்த வீதியில் தான். சரி, இந்த சொற்பொழிவு முடிச்சிருந்தோம். நான் 6 செகண்ட் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னால் முடிச்சது அவ்வளோதான். 6 செகண்ட் உண்மையாக பிரார்த்தனை பண்ணுறேன். உண்மை தான் பேசணும். 6 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்ல. இது முடிச்சிருந்தோம். நான் அவங்களுக்காக ஒரு 6 செகண்ட் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியை கொடுக்கும். நான் இப்போலாம் அவங்க தான் பெருசாக பண்ணுறதில்ல. உலகத்துக்கே நான் 6 செகண்ட் தான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆமாம், என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். சில டைமில் 6 செகண்டில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன். பிரார்த்தனை அதோட எண்ணம் தான் பெருசு. நீங்கள் எத்தனை நேரம் ஜபம் பண்ணுறீங்க தவம் பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாது. 6 செகண்ட் படம் நடக்கும். இதான் நான் அறிந்தவன் உணர்ந்தவன் நான் சொல்லுகிறேன். நடக்கும். ஆமாம். உதாரணத்துக்கு மகிராமலிங்கம் ஐயா மேட்டுப்பாளையத்தில் இந்தியன் ஆர்கிடெக்ட்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவரோடு தான் ஃபோனை போட்டாலும் இந்த மாதிரி வியாதி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இருப்பா. நான் 10 செகண்ட் இருப்பார். அவ்வளோதான். 10 செகண்ட். நான் தொடு சிகிச்சையை மானசீகமாக தொடு சிகிச்சையை நான் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு உடல் சுகமாகும், நல்வாழ்வும் வரும், ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பெறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது நடக்குது. உடலில் கழிவு பதார்த்தங்கள் அதிகமாக இருந்தால் கழிவு பதார்த்தம்லாம் வெளியே போகுது. ஜுரமாக இல்லை ஒரு பேதியோ ஏதோ ஒன்று ஆகுது, இல்லை ஏதோ வாந்தி ஏதோ ஒன்று ஆகுது, கழிவு பதார்த்தம்லாம் வெளியே போகுது. ஜுரம் வருது, இல்லை நோய் வருது, இதெல்லாம் வருது. அதை தாங்கிக்கிறீங்கன்னா அவ்வளோதான். கழிவெல்லாம் வெளியே போயிடுது, உடல் சுகமாகிடுது, ஆரோக்கியமாகிடுது. தொடு சிகிச்சை அவர்கிட்ட போனால் தொடுவார். அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயாரிச்சார். அதில் ஒரு மாணவன் நானும். எங்கள் அப்பா இறந்த பிறகு அது மனசு உடஞ்சி அதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க. ஆமாம், எங்கள் அம்மாக்கெல்லாம் நானும் தொடு சிகிச்சை பண்ணி அது கடவுள் கிருபையால் எங்கள் அம்மா பல்லு வலி முதுகு வலியெல்லாம் நான் போக்கிருக்கிறேன். ஆமாம், குடும்பத்தில் என் பிள்ளைக்கும் அவள் ஊனமானவள் இறந்து விட்டாள். அவளை பார்த்து இந்த என்னப்பா வெட்டர்னரி டாக்டர் குமாரசுவாமி எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்தவர். அவரை பற்றி சொல்லணும். 25,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி எனக்கு பிள்ளைய நீ படின்னு சொன்னார். பாரு கடவுளோட அனுகிரகம். 25,000 ரூபாய் ஃபீஸு கொடுத்து நீ படிப்பான்னு சொன்னார். நான் படிச்சுனேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். டிப்ளமா இன் கிளாசிக்கல் அக்யூபங்க்சர். ஆனால் அப்பா இருந்து 2015 வாங்கினேன். 2015 நவம்பரில் எடுத்துட்டார் அப்பா. மனசு கொடுத்து போச்சு. பாதி மனசு ஆகிட்டேன். நான் என்னடா அக்யூபங்க்சர். நான் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பயிற்சி பண்ணேன், ப்ராக்டிஸ் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தேன். ஆனால் நிப்பாட்டிட்டேன். ஆமாம், அவ்வளோதான். மனசு ஒடிஞ்சிச்சு. அதுக்கு அப்படி தான் இருந்தது, நிப்பாட்டிட்டேன். ஆனால் இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் நான் பயிற்சி பண்ணுறேன். அதாவது பசும்பால் பருகாது இதெல்லாம் பண்ணுறேன்.
ஏமாற்றி கலியுகத்தில் பசுப்பாலை பசுப்பாலை பருகுவது, மாமிசத்தை பண்ணுவது, கலியுக சாப்பிடுவது, இதுதான் உங்களுக்கு அந்த மிருகத்தனம் வந்துட்டு. நீங்கள் ஒரு தலைமுறை இதெல்லாம் நிப்பாட்டுங்க. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜில் பேசுகிறது. தூய தமிழ் தான். எனக்கு தூய தமிழ்லாம் தெரியாது. தமிழ் ஒரு எழுத்தும் படிக்க தெரியாது, பேச தெரியாது. ஆனாலும் சொற்பொழிவு தெரிஞ்ச அளவுக்கு சொற்பொழிவு. நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் தெரியாது, திருக்குறள் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் சொன்னதை கடைபிடிக்கிறேன். மாமிசத்தை நான் தொடுவதில்லை, சைவம் தான் நான். அதனால கொஞ்சம் ஏதோ சக்தி மிச்சம் எழுதியா. ஆமாம், எனக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு சோகத்துக்கு உயிரோடு இருக்கிறதே ஒரு தெய்வீக கிருபை தான். உயிரோட இருக்க முடியுமா ஐயா? பிள்ளை இருந்துச்சு, பொண்டாட்டி விட்டு போயிட்டா, பொண்டாட்டி பிள்ளைய என்கிட்ட விட்டு போயிட்டா. பிப்ரவரி 15 அப்போ 2019 அண்ணன் எடுத்துட்டா. 4 மாதத்துக்கு அப்புறமா ஜூன் 5 பிள்ளை எடுத்துட்டு. அப்பா எடுத்து 10 வருஷம் ஆச்சு. யாரும் உறவினர் கண்டுக்கிறதில்ல. ஏன்னா நான் உண்மையை பேசுகிறேன், கடவுளை பற்றி எல்லாம் பேசுகிறேன். இவனா பெரிய பிஸ்தான்னு நினச்சிடாங்க. நான் பிஸ்தாலாம் ஒன்றும் முடியாது. பராசக்தி பிள்ளை, சிறுவன். ஆமாம், அதுதான் யாரும் பேசுகிறதில்ல. அது என்னவா உங்களுக்கு கடவுளை பற்றி பேசினா யாரும் என்கிட்ட பேசுறது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி குற்றமாக பண்ணிட்டேன். நல்வாழ்வகத்தை பற்றி தான் அதிகமாக பேசுறது. நல்வாழ்வகம், புத்துணர்ச்சி, ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுகிறதுங்க. அது பேசினா அவங்களுக்கு தாங்கலை. என்ன பண்ணுறது? இன்னும் ஐட்டம் நம்பரை பற்றி பேசணுமா? பாலிவுட் காலிவுட் ஐட்டம் நம்பரை பற்றி பேசணுமா? இல்லை பாலிடிக்ஸ் பற்றி பேசினா என்ன பேசினா அவங்களுக்கு பிடிக்கும்யா? பொதுவாக நான் பார்க்குறேன், இயற்கையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நல்வாழ்வகத்தை பற்றி பேசினா யாரும் அதில் இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன ஐட்டம் நம்பரை பற்றியோ இல்லை ஃபிலிமை பற்றியோ தான் பேசணுமா? என்னால் முடியாதுயா, முடியாது. இயற்கையை பற்றியும் படைப்பை பற்றியும் பராசக்தியை பற்றி தான் நான் பேசுது. இசை, கலை, இதை பற்றி தான் நான் பேசுறது. வேறு எதுவும் பேச பிடிக்காதியா எனக்கு. நீங்கள் உங்களை மாற்றிங்க. ஆமாம் சகோதரர்களே, நீங்கள்லாம் திருமகன் திருமகள்கள் தேவதேவிகளையா மாய கண்ணாடி போட்டதுனால மக்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. நானும் மக்களாக தான் இருந்தேன். 42 வயது 11 மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி 25ஆம் ஆண்டு வரைக்கும் நான் மக்காதாக தான் இருந்தேன். ஞான கண்ணு திறந்து விட்டது. அந்த பராசக்தி என் ஞான கண்ணத்தை திறந்துடுச்சு. குருமார்கள் இருந்தாங்க, அவங்கள நான் மதிக்கிறேன். நான் ஞான கண் தெரிஞ்சிச்சுன்னு அவங்களை குருவாக நான் மதிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் குருவே துணைன்னு நான் சொல்கிறதில்ல. எனக்கு நான் தான் துணை. எனக்குள்ளே இருக்கின்றது பராசக்தி. பராசக்தியோட ரூபம் தான் நான். நான் வேறு, நீங்களும் அதுதான். ஓம்காரத்தின் ரூபம் தான். பராசக்தியும் அதுதான், ஓம்காரமும் அதுதான். ஓம்காரத்தின் ரூபம் தான் நானும் நீங்களும். இதை முதலில் அறிய வேண்டும். ஓம்காரத்தில் கலந்து விட வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லை. ஓம்காரத்தின் ரூபம் தான் நான் என்று அறிய வேண்டும். அதுதான் ஓம்காரத்தில் கலந்து விடுவது. வேறு ஒன்றும் இல்லை. பெரிய பெருசாக எல்லாம் ஒன்று நினச்சிக்காதீங்க. ஞான கண்ணு திறந்ததுன்னா என்ன? இப்போ வெவ்வேறு பூக்கள் இருக்குதா என்ன? செம்பருத்தி பூ, சாமந்தி பூ, என்னப்பா சூரியகாந்தி, தாமரை, இந்த மாதிரிலாம் வெவ்வேறு பூக்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பொக்கே பண்ணுறது இல்லையா? அதில் தாமரைக்கும் செம்பருத்திக்கும் காம்படிஷனாக வைக்கிறோம் நம்ம. இல்லை, அதையும் ரசிக்கிறோம், இதையும் ரசிக்கிறோம். ரோஜா பூவும் ரசிக்கிறோம், ரோஜா பூ திங்குறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, காம்படிஷனாக வைக்கிறோம். ரோஜா தான் உசந்தது, தாமரை தான் உசந்தது, அதுலேயே காம்படிஷன் வைக்கிறோமா? மனிதர்களாக நீங்கள் எதற்கு காம்படிஷன்? இவரை விட நான் பெட்டர், அவரை விட பெட்டர். ஏன் அதெல்லாம்? அது பூக்கள், நாம் மனிதர்கள். அதை பொக்கையில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நாம் அனைவரும் பிள்ளைகள், பராசக்தி பிள்ளைகள். ஒன்றாக இருந்து பாசத்தோடு அன்போடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து புத்துணர்ச்சியோடு புன்னகையோடு வாழ்ந்து போகணும். அதுதான் நாம் கடவுளுக்கு நாம் ஒரு பொக்கே மாதிரி கொடுக்கணும் கடவுளுக்கு. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நேர்மையாக கடவுள் போல இருக்கின்றோம், தேவதேவிகளாக இருக்கின்றோம், தூய்மையாக இருக்கின்றோம்னு சொன்னாவே நம்மளை படைச்ச அந்த தாய் அன்னை யார் சக்தி வந்து அப்படியே வேறுபட்டு தான் இருக்கும். அதுக்கும் துக்கப்படுத்துவோம் நம்ம. அது நினைக்கும் அழும், நித்தியமாக அழுது நிற்க நடக்கும் கலியுகத்தில். அழுட நான் இந்த மாதிரி படித்து அனுப்புனேன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நான் படித்தது தப்பா? துக்கம் ஆகாதான்? ஆகும். ஆமாம் ஆகும். துக்கத்தை கொடுக்கூடாது, தாய்க்கு துக்கத்தை கொடுக்கூடாது. எப்படி நம்ம இருக்கணும்? நம்ம நல்வாழ்வகத்தை வச்சுக்கணும். படித்தது ரசிக்கத்தக்கதா இல்லைதான்? இல்லையா சொல்லுங்கள். ஆனால் சகோதரர்களே, நீங்கள் அதிகமாக பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறதுக்காக, பணத்தை சேர்த்து வச்சுக்கிறதுக்காக நீங்கள் என்னப்பா பணியை அதிகமாக செய்கிறீங்க. அது இல்லாமல் என்கிட்ட 4 ஏக்கர் இருக்குதா, என்
உலகத்தை எப்படி நடத்தணும் ஒரு சமாதானம் சொல்லுறியா? சக்தி குறித்து சுருக்கமாக சொல்லி கொடுத்துருக்கோம். சக்தி இல்லாமல் பேசணும். அன்னை யார் சக்தியை கொஞ்சம் சோறுதான் எனக்கு சொல்லுவேன். உலகத்தை எப்படி நடத்தணும்னு நான் சொல்கிறேன். முதலில் எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற என்று நினைக்கணும். எல்லாம் சகோதரர்களே சமத்துவம் சமாதானம் இருக்க வேண்டும். இப்போ உலகத்தில் இது இங்கிலீஷில் சொல்லுங்கள். யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு many fertile lands are there on this earth. This is for the entire world. Find out how many fertile lands are there. Out of that, some lands, even though they are fertile, they are disaster prone, maybe prone to landslides, floods, earthquakes, volcanic activity. Find out which they are, or cyclones, tornadoes, whatever. Find out which zones are prone to disasters. Evacuate all the people from those zones and put them to safe zones. Doesn't matter which country. You evacuate all those people and just distribute them to safe zones which are less populated, which have more resources to give. Use your common sense. See where the population is less. Is it able to accommodate or provide the resources, food and shelter for the people? Then move them there. Doesn't matter which country. You cannot solve anything with money, but you can solve with love. Yes, inclusiveness. You include your brothers and sisters. Okay? So disaster prone zones, filter out the disaster prone zones, even if they are fertile, and then move them to other fertile zones. How to divide this entire earth? Find out the millions of square kilometer area that is inhabitable without disasters. Then take the population of the earth, divide that population with the available millions of square kilometer area that you have. You will have the numbers. Whatever units you have. Build societies in such a way that units of 60 people live as a family. 60 members is one family. That's a small unit. And how many such units in a village? 100 such units in a village. 100 families. 6,000 people. Alright? This is the way you live. And let's say it is 4 acres per or 7 acres per 60 people. For each family you have 7 acres of fertile land. Give it to them. What will they grow there? Mukkanigal, pala, vaadi. They will grow their jackfruit, they will grow their mango, jackfruit and bananas there, and maybe some neems and tulasi, essentials, pudina, essentials. Neem should be there, mukkanigal, the trees that I told should be there. Some flowers should be there. For 60 people, some 3 to 4 wells must be there, at least two wells. Alright. Apart from this, you need other millets and grains and so many other things that you consume, vegetarian food. For that, for a unit of 6,000 people, which is 100 families, you have a common farmland which will grow all the millets that is necessary for the entire 6,000 people, all the spices, all the grains, everything that is essential, all the nuts, and you also produce all the cooking oils, best oils for the 6,000 people village unit, and the villages should be autonomous. Out of the 100 families, every week, the Natamai or the Sarpanch has to be the couple, the eldermost couple of the family. Every week, the Natamai or Sarpanch couple should be changed. Alright? No one particular family will hold, bureaucracy in that village. Same thing. This is the way you run the show. Every village should be autonomous. Every family should be autonomous. Alright? They should have whatever they need. They should not ask another family also. A 60 units member family should not depend on any other family. They should be awakened. They should be Buddhas. They should be conscious. Everyone healthy, everyone happy, adapted to all arts like farming, boat sweeping, home construction, home science, music, making musical instruments, medicine, mathematics, astrophysics, gemology, geology, rainwater harvesting, solar technology, and society building, making the sanitation facilities and the water facilities and the irrigation facilities, all smart technologies within this temple. All knowledge is within, all power is within, the ultimate is really within. The man who realized, told it. I also realized, I am also sharing the same thing. Swami Vivekananda. All knowledge is within, all power is within, the ultimate is within. He saw it, so he shared. I also saw it, so I am also sharing the same thing, what he said. Everything is within. You have to perceive the reality. You have to feel the reality. The people who spoke
like this or who wrote like this are the people who perceived. You cannot experience the sweetness of a dish or a sharbat without tasting it. You have to experience it for yourself. And that is the beauty of it. You don't have to buy another man's reality. You experience it yourself. Sweetness. शरबत पीना है तो अपने आप पियो और खुशियाँ मनाओ, अपने आप महसूस करो मीठा है कि नहीं। हाँ, शरबत तुम खुद पियो, शरारत तुम खुद करो, नटखट बनो, हाँ, और कच्चा रहो, भगवान की बच्चा रहो, भगवती आदिशक्ति माँ की बच्चे, कच्चे मगर सच्चे, सच्चे बच्चे रहो, बुद्धिमान रहो, शक्तिमान रहो, और पंचायत सिस्टम बनाओ इधर देश में। क्यों ये पंचायत सिस्टम काफ़ी है, पंचायत व्यवस्था, सरपंच भी एक एक हफ्ता एक एक घर में रोटेट करो, एक एक घर से मुखियाओं को निकालो, माँ बाप जो बुज़ुर्ग हैं उनको सरपंच बनाओ हर फैमिली से, और एक एक हफ्ता रोटेट करो, ये काफ़ी है। एक विलेज क्या बोलते हैं वो, हमेशा बोलते हैं ग्रामम क्या बोलते हैं, अगर बाद में याद आता है। एक विलेज को अपने आप चलाओ, ये पोस्टर लगाना, इलेक्शन करना किस लिए, क्यों समय और शक्ति और वक्त और पैसा भी क्यों बर्बाद करते हो सब कुछ। और घर को चलाने के लिए माँ बाप को पता है, बच्चों को पता है, और दादा दादी को पता है, ये मिलने क्यों चाहिए, काउंसलर क्यों चाहिए, ये प्रेसिडेंट को क्यों फ़ोन लगाना है, उनसे अनुमति क्यों पाना है, ये बहुत बुरा बात है यार। मुझ में भी दिमाग है, मुझ में भी आँखें हैं, देखने की शक्ति है, बुद्धिमान हूँ, शक्तिमान हूँ, ये काफ़ी है। मेरा जीवन में अपने हिसाब से जी सकता हूँ। मुझे किस लिए हमेशा दूसरों से मदद मांगना है और दूसरों का अनुमति लेना है, ये बहुत तंग आ चुका हूँ। आप हमेशा ऐसा रहना चाहते हैं क्या, दूसरों को एप्लीकेशन दे के उनके अनुमति पा, अरे यार ये प्रधानमंत्री, ये मुख्यमंत्री, एमएलए कौन है यार, आपसे दिमाग ज़्यादा है क्या? क्यों अपने why are you giving your independence to someone else? Why are you giving your power to someone else? What is so special about them? They are also children of God. They should accept it. See, that is why you should be taught the right thing. You be a child of God. You don't have to be a politician. You don't have to be an actor. And you don't have to be this and that. You don't have to be a businessman. You be a child of God. You are sent here. You are created on this earth to experience the grace of God, not to have any goal. Now, தென்னை மரத்தில் அதெல்லாம் ப்ராஜெக்டாக வைக்குது, இந்த குவார்டர்னால 300 தேங்காய் விட்டே விடணும் ப்ராஜெக்டாக வைக்குது இல்லையா? நான் தென்போடு இருக்கின்றேன், என் தென்னை மரத்தில் எத்தனை தேங்காய்கள் அது வருகின்றதோ ஆகட்டும், படைக்கப்படுகின்றதோ அது பராசக்தி படைக்கட்டும். நான் தென்பாக இருக்கிறேன், சூரிய ஒளியை வாங்குகிறேன், பஞ்சபூதத்தில் அந்த சக்தியை எடுத்துக்கிறேன், நான் தெளிவாக தென்பாக இருக்கிறேன். அந்த பராசக்தி என்னை வச்சு என்ன படிக்கட்டும். டார்கெட்லாம் வைக்கிறது இல்லை தென்னை மரம். நீங்கள் ஏன் டார்கெட் வைக்கிறீங்க? ஆரோக்கியமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. உங்களுக்குள்ளே என்ன படைப்பு தன்மை வரணுமோ அதெல்லாம் ஆகுது. பொதுவாக என்ன கற்று வேணும், விவசாயம் பண்ணுறது, துணி அடிக்கிறது, வீடு கட்டுறது, சமூகத்தை நடத்துறது, சங்கங்களை வைக்கிறது, தமிழ் சங்கம், கன்னடா சங்கம் இதெல்லாம் வைக்கிறது, கலை ஞானம், இதெல்லாம் கலை ஞானங்களை பரப்புறது, அனுபவிக்கிறது, ரசிக்கிறது, வேறு என்னது கிடைக்க போகிறீங்க? ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அதாவது நாயக்கன் யூஆர் மிஸ்ஸிங் த பாயிண்ட், யூஆர் மிஸ்ஸிங் எவ்ரி திங். ஆல்வேஸ் the Mecca system makes you miss things. You miss the point. Wearing the Maya glasses. The Mecca system is equivalent to Maya glass. You're paying for that. To experience misery, M for Mecca system only creates M for misery. And also gives you a Maya called money. And you're running behind that. You're losing all your well-being, you're losing your peace and your time, your family time, your creativity, everything you're losing. And you're running behind money. So that one day you will have money, you can buy time. No, you're losing time. Enormous villages, barter system within the families. Common ground should be there. Grow the village should be there for all the 6,000 family unit and explain. You have a common arena where celebrations will happen. For 6,000 people, let's say you have 10 halls, let them do their birthday celebrations or whatever.
7 acres of land for every unit of 60 members. All right? And 100 such families in each village. I'm just translating what I told in Tamil. That's how you live. Autonomous villages. No need for posters and also these presidential, prime minister election, MLA election. Who are you electing? You think in Rama's time, Krishna's time, there were elections? Then why are you doing without understanding Sanatan? Why are you doing elections now? Why are you being dumb? I have the brains to live my life. My parents have the brains to live life. Why do you have to, apply this and take that permission and this permission, this document, e खाता, that खाता, वो खा जाता है भेजा फ्री हो जाता है. अरे सुबह उठो, स्नान करो, हाँ तपस्या करो और जीवन जियो. इसके लिए एप्लीकेशन क्यों डालना, ये पत्र बनाओ, वो खाता पत्र बनाओ, वो परमिशन बनाओ, ई खाता, वो खाता, बी खाता, ये खाता, ये क्या रे, बहुत खाते हैं आप मेरे भेजे को. हाँ, धरती माँ जहाँ भी जाओ धरती माँ एक ही है, उसके लिए खाता क्यों, और उसके लिए ये एक जगह का स्क्वायर फुट रेट ये है और दूसरे जगह का स्क्वायर फुट ज़्यादा है कम है. अरे धरती माँ सभी जगह एक ही है. तुम कौन होते हो ये स्क्वायर फुट रेट डालने वाले? भगवत गीता में नहीं, बाइबल में नहीं, कुरान में नहीं, स्क्वायर फीट रेट कोई कहीं भी नहीं. तुम कौन होते हो अपने आप मर्जी चलाने इधर? मैं गुरु हूँ, मेरे आगे सर झुकाओ और आके सीखो मुझसे. भगवत गीता में पुराणों में नहीं है स्क्वायर फीट रेट, और तुम अपने मर्जी से अमेरिकन डॉलर ज़्यादा बोलते हो और इंडियन रुपी कम बोलते हो. बहुत बेवकूफ़ लोग हैं आप. अरे बुद्धू लोग, भारतीय लोग, तुम क्यों मानने लगे कि अमेरिकन डॉलर आपके पैसे से ज़्यादा मान्यता रखता है? तुम क्या बुद्धू हो क्या? Cowards, you question man. Hey, I will not do business with you America. I will make everything in India. I am autonomous. I will do everything. I don't want you anything from you man. Don't take anything from any other country. Prepare everything in India. Show your valor. Show your courage. Show your intelligence. Why do you have to depend on someone else man? Do you want to be their slaves? If he says American dollar is 90 rupees or 100 rupees, you want to believe that? Are you so dumb Indians? No. Vivekananda. That's what I wrote an email to Modi ji last year April. I said let's form the Gurukula system where every child will be like Vivekananda. But they took me lightly. They don't know who I am. You should know. I'm not anything special. I am just pure. That's so I can perceive what is needed. Equality. Sadhguru, don't say equality is not possible. If you are not capable, then it doesn't mean that someone else is not capable. Sadhguru, I like you. But don't say things, don't provoke me. You have provoked me and I have spoken the right things. I like you. Anyway, results matter. I like you. You and I are the same. You are not greater than me. I am not greater than you. Nobody is greater than anyone. We are only complementing each other. Yes, you are oceanic. I am oceanic, Sadhguru. Is there any difference? You are universal. I am universal. Every child, every leaf is universal. You are not greater than any leaf, Sadhguru. So am I. You are not greater than any sand grain on this Sadhguru. You know that and I also know that. Let people know that. They don't know. Sadhguru and I are just specks in this cosmos. Nothing greater than that. We are all specks, but we spectacular specks. Thank you. Bye-bye. Kirimodon.